ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்செட்டாக இருக்கீங்களா? சிஎஸ்கே தோத்துருச்சு, என்ன ப்ரோ நீங்கள் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? சரி, எல்லாருக்கும் அந்த மன உளைச்சல் இருக்குதா இருக்கும், எனக்கு மட்டும் இருக்காதா என்ன? வெளியே சிரிக்கிறேன், உள்ள அழுகிறேன். ஐ மீன் என்ன பண்ணுறது, சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணியே வந்துடும் எனக்கு. தூங்கும் போதெல்லாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில பசங்க பெட்ஷீட் போத்திக்கிட்டு ஒருவேளை இப்படி ஆடி இருக்கலாமோ, ஒருவேளை அப்படி ஆடி இருக்கலாமோ, அதுவும் இந்த க்ளோஸ் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். பட் இந்த மாதிரி மேட்ச்லாம் என்ன பண்ணுறது, ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கர ப்ரெஷர் போட்டாங்க நமக்கு ஜிடி. 3 விக்கெட் டக்குன்னு போயிடுச்சு, 4 விக்கெட் போயிடுச்சு. இன்ஃபேக்ட் அதுக்கடுத்து எப்படியோ ருத்துராஜ் ஒரு நல்ல நாக்காடி அப்படி இப்படி ஒரு 159 கௌரவப்படுத்திட்டாரு வச்சுக்கோங்க, 156 சம்திங். எதையோ 10வது தெரிஞ்சு போச்சு. பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணிச்சுன்றத சிஎஸ்கே ரீட் பண்ணாமல் போயிடுச்சு. ஒருவேளை பேட்டிங் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோம்னா இந்த பிச்சு இப்படி தான் பவுன்ஸ் ஆக போகுது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்குது, பிச்சு நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து வேரியேஷன் காட்டுதுன்னு தெரிஞ்சும் இவங்க ஐ மீன் சரியாக தெரியல, ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹோம் கிரவுண்டு, நம்ம ஹோம் கிரவுண்டை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு நல்ல அட்வான்டேஜ் என்ன ஏது, இப்படி டாஸ் நமக்கு வேணும்னா என்ன பண்ணலாம், பேட்டிங் நமக்கு கிடைச்சா என்ன பண்ணலான்றது முதல் கொண்டு அனலைஸ் பண்ணணும். அதை பண்ணாலும் தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா பிச்சு பார்த்து அப்படியே கொஞ்சம் திணறிட்டாங்க. எனவே உருவில் பட்டேல் உள்ளே வந்தார், செகண்ட் பால் 4 அடித்தார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக 148 வந்த அந்த பாலை பிடிச்சி இறங்கி அடித்தார். பட் அடுத்த பாலே ரபாடா பவுன்சர் போட்டு அவுட் ஆகிட்டார். சஃப்ராஸ் கானும் டக்குன்னு பவுன்சர் போட்டு அவுட் ஆகிட்டாங்க. எனிவே இந்த டீம் பொறுத்தவரைக்கும் நல்ல டீமுங்க, சூப்பர் டீமுங்க. நான் வந்து என்ன சொல்ல போனால் பாசிட்டிவாக பேசி உங்களை வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் சொல்லலை. இந்த டீம் சூப்பர் டீம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் ருத்ராஜ் இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்கோம், அதை ட்ரை பண்ண நல்லாயிருக்கும். என்னென்னா நீங்கள் 1 டவுன் கூட வேணாம், 2 டவுன் வந்துடுங்க. ஓப்பனராக சஞ்சு சாம்சனோட ஒரு சஃப்ராஸ் கான், ஒரு உருவில் பட்டேல், ஏங்க கார்த்திக் சர்மா கூட ட்ரை பண்ணுங்கள். புதுசாக ஒன்று போங்க ப்ரோ, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டீம்லேயும் ஒரு அபிஷேக் சர்மா எடுத்துக்கங்க, அக்ரெசிவாக போகிறாரு. யங்ஸ்டர் சூரியவன்சி எடுத்துக்கங்க, அக்ரெசிவ். ஜெய்ஸ்வால் அக்ரெசிவ். ஸோ எல்லா டீமும் எவால்வ் ஆகிட்டு வர்றாங்க. ஃப்ளாட் ட்ராக் ஆகிடுச்சு, அப்டேட் ஆகிட்டாங்க எல்லோரும். பிச்சுன்றது மாறிட்டு வருது காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஐபிஎல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரன் மிஷின் மாதிரி வச்சுட்டாங்க. பவுலர்ஸ் வந்து ஓடியாது போடுங்க, அவங்க அடிச்சுட்டே இருக்கட்டும். ஸோ யார் எவ்வளோ ரன் அடிக்கிறாங்களோ, எத்தனை 6 அடிக்கிறாங்களோன்ற மாதிரி தான் இப்போ வந்து ஐபிஎல் ஆகிடுச்சு, என்டர்டைன்மெண்ட் மாதிரி. எனிவே காம்படிஷன் இதுதான் தெரிஞ்சிச்சுல, தெரிஞ்சு நம்ம அப்டேட் ஆகணும். நம்மக்கிட்ட இருக்க பவர் நம்ம யூஸ் பண்ணணும். சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஆக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இது மொக்க பவுலிங் லைனப்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா பவுலிங் லைனப் நல்லா இருக்குது, பட் பேட்டிங் லைனப் தாங்க சரியில்லாமல் போகுது. ஏதோ ஒரு தப்பு நடந்தது. ஒருவேளை பவர் பிளேவில் ஆட்டா மிடில் ஆர்டர் ஆட மாட்டாங்க. சப்போஸ் பவர் பிளேவில் வந்து ஆடலன்னா மிடில் ஆர்டர் யாரோ ஒருத்தர் காப்பாற்றுறாங்க. சில டைம் 2 பேருமே காப்பாற்ற மாட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். இது யார் அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது இங்கே மிஸ்டேக் நடக்குது, இங்கே நீங்கள் மைண்ட் செட் ரீதியாக என்ன யோசிக்கிறீங்க அந்த டைமில் அப்படின்னு சொல்லணும். அண்ட் தூபே கிட்ட வருவோம். தூபே ப்ரோ டெஃபினட்டாக நிறைய ஷாட்ஸ், நான் அதை சொல்லக்கூடாது, எந்த பிளேயருக்கு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன நிறைய பேர் திட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் இது நிறைய பேருக்கு இருக்க ஒரு மனசில் இருக்க ஒரு கொஷின். உங்களுக்கு ஸ்லாட்டில் போட்டால் 6 அடிப்பீங்களா, ஸ்பின்னர்ஸ் வந்தால் 6 அடிப்பாங்கன்னா மற்ற டீமும் அதை ஆப்போனன்ட் டீமும் அதை யோசிப்பாங்கல்ல, இவனுக்கு இந்த பால் தான் போட்டால் அடிப்பான், இல்லை இவனுக்கு ஸ்பின்னர் போட்டால் அடிப்பான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஸ்பின்னர் கூட அவுட் ஆகிடுறீங்க. ஏன்னு கேளுங்க, நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம். இந்த ஃப்ரான்ச்சைஸி நாங்கள் லவ் பண்ணுறோம். ஓகேங்களா, விட்டு கொடுத்துட்டு போகிறதில்ல. எங்கே போனாலும் நாங்கள் இந்த மஞ்சள் சட்டையை தூக்கிட்டு தான் வரப்போகிறோம். நாங்கள் வந்து எங்கேயும் போக போகிறதில்ல. பட் எங்களுக்கும் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்குவாங்க. இந்த வருஷம் நம்ம வர்றோம் வரல, அது அப்பாற்பட்ட கதை. அடுத்த வருஷம் நாங்கள் ஒரு பெரிய கம்பேக் எதிர்பார்க்குறோம். சூப்பர் டீமு, இந்த டீமுக்கு குறையே கிடையாது. ஆனால் நீங்கள் அக்ரெசிவ் மைண்ட் செட்டில் வாங்க. எவனுக்கும் நம்ம வந்து இது பதில் சொல்ல தேவையில்லைன்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்க. ஐ மீன் இந்த இருக்குல்ல, சில பேர் வந்து நம்ம இந்த டீம் பண்ணுவோம் அந்த டீம் பண்ணுவோம் அவங்களுக்கு சொல்கிறேன் நான், அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு பேசணும்னு தோணிச்சு, அதான் பேசிகிட்ருக்கேன். உங்களோட கருத்து கமெண்ட்ஸ். இல்லை ப்ரோ சிஎஸ்கே நல்ல டீம் தான் ப்ரோ, பட் இது மிஸ் ஆகுது. இல்லை ப்ரோ சிஎஸ்கே நல்ல பவுலிங் லைனப் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்பார்க் இங்கே மிஸ் ஆகுது. இல்லை ப்ரோ அகில் ஹசன் ஃபஸ்ட் ஓவர் கொடுக்குறது நல்லதா, அது மாதிரி நிறைய இருக்குல்ல. இல்லை ப்ரோ பேட்டிங்கில் வந்து கார்த்திக் சர்மா நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இல்லை ப்ரோ சஃப்ராஸ் கான் ஓவர் ரேட்டடு, இல்லை ப்ரோ தூபே ஓவர் ரேட்டடு. அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நாளைக்கெல்லாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஆனால் பாருங்கள், ஆண்ட டீம் சொல்லுவாங்க, மும்பை அடி வாங்கிட்டு இருக்கான், சிஎஸ்கே அடி வாங்கிட்டு இருக்கோம், கேகே அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ 3 கப் வாங்கியிருக்காங்க. பாருங்கள், புதுசாக ட்ரை பண்ணுற டீம் ஆர்ஆர் இருக்கலாம், பஞ்சாப் இருக்கலான்ட்டு, அண்டு இப்போது இன்னொரு டீம் டக்குனா ஆர்சிபி இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து மேலே போயிட்டுருக்காங்க. அகைன் பஞ்சாப்பை ஒன்றுமே பண்ண முடியல, பஞ்சர் ஆகிட்டு இருக்கான். சரி நல்லா பாருங்கள், என்ன ஒரு கேப்டன்சி ஷேர்ஸ் 264 ஒரு இமாலய டார்கெட். இந்த டார்கெட் நம்ம அடிக்கிறோன்னா பவர் பிளேவிலேயே அடித்தா தான் உண்டுன்னு சொல்லிட்டு தோற்றுட்டு போக முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாது, போயிடுச்சு. பட் ஜெயிக்கணும்னு இருந்தால் ஜெயிக்க போகிறோம். போய் பவர் பிளேவில் ரிதம் செட் பண்ணுங்கன்னா 6 ஓவர் 116, அங்கேயே மேட்ச் மாறி போச்சு.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமும் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், பவர் பிளேயோட ஒரு ஸ்கோரை செட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீம் மட்டும்தான் பவர் பிளேயோட செட்டில் ஆகணும்னு பார்க்கணும். அந்த மைண்ட் செட்டு மாறணும். அதுக்கு மாறணும்னா ருத்ராஜ் மாற மாட்டார். பட் ருத்ராஜ் அகைன் ஐம் டெல்லிங் இன்னைக்கு ஒரு நல்ல நாக் ஆடினார். டீம் கொலாப்ஸ் ஆச்சு. 38க்கு 4 159 போதுன்னா அது அவர் தான் காரணம். எல்லாம் ஒரு அண்டர் 100ல் வந்து ஆல் அவுட் ஆகிருப்போம். இன்றைக்கி கேகேஆர் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அங்கே ரிங்கு காப்பாற்றி விட்டார். சரி, இனிமேல் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் வந்து 1 டவுன் 2 டவுன் போயிட்டாவே சூப்பர் டீமுங்க. மற்றபடி எந்த சேஞ்சஸ் தேவையில்லை. அது ஏதாவது இருந்தால் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அகைன் நிறைய பேர் நான் ஸ்டேடியமில் பார்த்தேன். சில பீப்புளை இப்போவும் பார்த்தேன், இல்லை ப்ரோ இது வேஸ்ட்டு, எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டு இந்த டீம் வேஸ்ட்டு அப்படின்னாங்க. அது தோத்தா அப்படி தான் இருக்கும் ப்ரோ. அவர் மேலே குறவுன்னு சொல்லலை. தோத்தா அப்செட்டில் அப்படி ஆவார். பட் அவரும் அப்புறம் இன்னொரு ரிவ்யூவில் சொன்னார், இல்லை ப்ரோ என்னை பார்த்தா சொன்னார், என்ன சொன்னார்னா, இல்லை ப்ரோ வேறு எங்கே ப்ரோ போகிறார், திரும்ப இங்கே தான் ப்ரோ வர போகிறோம் அப்படின்னாரு. அது அப்படி தான். அண்ட் அகைன் இன்னொன்று பார்த்தேன், தோனியுமே உள்ளே வரணும். ஃபிட்டாக இருக்காருன்னா தூபேக்கு பதிலாக அவர் உள்ளே வரணும். தூபே பிளேஸில் வந்து ஆடணும். இது எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஏன்னா வேறு யாரையும் வெளியே உட்கார வைக்க முடியாது. சில பேர் சஃப்ராஸ்காரை உட்கார வச்சிடலான்னாங்க. சஃப்ராஸ் நல்லா ஃபீல்டரு, நல்லாவும் ஆடுவார். இப்போ 2 மேட்சாக ஆடலான்றதுக்காக நம்ம வந்து அப்படி சொல்லக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தூபேக்கு பதிலாக தான் வரணும். தோனி வந்தால் வேறு வழி இல்லை. பட் இதுக்கு மேலேயும் தோனி ஃபிட்டாக இருக்கான்னா வெயிட் பண்ணக்கூடாது. டீமில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நிலைமை கைமீறி போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் எம்ஐ திரும்ப அவங்க இங்கே வர்றாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நைட்டில் மேட்ச்சு. இப்போது சொல்கிறேன், நான் அதில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். பேட்டிங் ஃபஸ்ட்டு கிடைச்சாலும் நமக்கு தான் டாஸ் ராசி இல்லையே. பேட்டிங் ஃபஸ்ட்டு கிடைச்சா தைரியமாக இறங்கி 220 அடிங்க. கண்டிப்பாக அகைன்ஸ்ட் எம்ஐ ஜெயிப்போம். ஆனால் 180 190 எடுத்துகிட்டு வராதிங்க, அது கஷ்டம். 190 கூட ஓகே, பட் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப். தைரியமாக இல்லைனா 220 அந்த கேப்பபிலிட்டி நம்ம டீம் மட்டும் இருக்குது. பிராவிஸ் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஆடணும். அவரும் டக்குன்னு அவுட் ஆகிடாரு. நான் எல்லா மேட்சும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பெருசாக அவர் எதுவும் பண்ணல. பட் நம்ம ரொம்ப ஹைட் கொடுக்குறோம். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணல. ஸோ மும்பைக்கு எதிராக நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, ஒன்றுமே தேவையில்லைங்க. ஃபஸ்ட் பேட்டிங் இறங்கி 210 220 அடித்து அசால்ட்டாக ஜெயிப்பாங்க. மும்பையில் இன்னமும் ஒரு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டு அவங்க கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த பிரச்சனை இங்கே இருக்குது. பார்த்துக்கலாம், நம்பிக்கையோடு இருங்க. பிளே ஆஃப் போகிறோம் போகல, அது அப்பாற்பட்ட கதை. ஓகேங்களா, நம்ம டீம் கூட நம்ம நிற்கணும். எல்லாருக்கும் அது அப்செட் இருக்க தான் செய்யுது. பாருங்கள், நானே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், தொண்டை கட்டிக்கிச்சு. நான் எத்தனை மணிக்கு காலைல 10 மணிக்கு கிளம்புனேன். வீட்டில் நேட்டிவ் போயிருந்தேன். கிளம்பி இந்த மேட்ச் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போக முடியாமல் இங்கே திருநெல்வேலியே தங்கிட்டேன். திரும்ப நான் காலையிலேருந்து ஓடணும், அங்கே போய்ட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நான் வந்து தியாகம்னு சொல்ல வரலைங்க. இது என் தனிப்பட்ட விருப்பம். நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம டீம் கூட நில்லுங்க, அவ்வளோதான். கிவ் அப் பண்ணிடாதீங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா, தோணிச்சு பேசுகிறேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இல்லை ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாத்திரம் அதையும் சொல்லிடுறேன். நாளைக்கு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகலாம். ஒரு ஆசிஃப் அலி என்னை வம்பிழுத்தாரு. அவங்க அம்மா கூட தான் வந்திருந்தார். காதில் வந்து விசில் அடிக்கிறது, வீடியோ எடுக்கிறது, நக்கல் பண்ணுறது, செல்ஃபி வீடியோ என்னை ஓட்டலான்னு பார்த்து நான் வந்து சொல்லிட்டேன். நான் அப்படியே கூப்பிட்டேன். என்னை வந்து கலாய்ச்சிட்டாரு. நான் ஒரு இது சொல்லி கூப்பிட்டு அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க அம்மா அடிச்சிட்டாங்க அந்த பையனை. நான் என்ன கேட்டேன், என்ன வளர்த்துருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் எங்கிட்ட வந்து காதில் கத்திட்டு வீடியோ எடுத்து ஹியூமிலேஷன் பண்ணலான்னு பார்க்குறேன். நாளைக்கு வீடியோ போட்டு அதை ட்ரெண்ட் ஆக்குவான். நான் அமைதியாக இந்த மாதிரி இது நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி போச்சு. பசங்கள்லாம் பயங்கரமாக கோவப்பட்டாங்க அவன் மேலே. சரி விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவப்படணும்னு நினச்சாங்க. நான் கோவப்படல, அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக அதையெல்லாம் வீடியோ நாளைக்கு வரும். அதை வச்சுட்டு ஒரு பக்கமாக ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. அவங்க அம்மாவே அந்த பையனை அடிச்சிட்டாங்க. ஏன்னா தப்பு இல்லை, சம்மந்தமே இல்லாமல் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இதுக்கு. இதான் திரும்ப சொல்கிறேன். இங்கே என்னென்னா, இன்னொரு டீம் பையன் இங்கே வந்து இன்னொரு டீமில் இருக்கவங்க தேவையே இல்லாமல் வந்து பிரச்சனை பண்ண பார்க்குறாங்க. அதான் உண்மை. எனிவே நான் பேச நினச்சது பேசிட்டேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. சிஎஸ்கேவோட காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாய்.